நேற்று வந்து சிவகாசி வரைக்கும் போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ரோட்டோரமாக ஒரு தெர்மாகோல் பாக்ஸை வந்து பார்த்தேன். சரி வரப்போ அது இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அது வந்து வரப்போ அங்கே தாங்க கிடந்துச்சு. அதை எடுத்து பார்த்தேன், எந்த இடத்துலையும் உடசல் இல்லாமல் நல்லா தாங்க இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கடுத்து தண்ணி ஊற்றியும் செக் பண்ணி பார்த்தேன், எந்த ஒரு லீக்கேஜும் இல்லைங்க. எதுக்காகனா இதில் மீன் தான் வளர்க்க போகிறோம். இன்னொரு கையும் தண்ணி ஊற்றி வந்து அந்த அழுக்கனா இல்லாத வரைக்கும் நல்லா அலசி வந்து எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கடுத்து இதில் குட்டி குட்டி மீன்கள் தான் வளர்க்க போகிறோமா, ஸோ அதனால் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருந்து தண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். இது நல்லா மெச்சூரான தண்ணி. ஃபைட்ரு தான் வளர்க்குறதுனால நல்லா பாதாம் லீஃப்னா போட்டிருந்தேன். ஸோ அதனால் வந்து நல்ல கண்டிஷனான தண்ணியாக இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படியே வந்து எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கடுத்து ஃபாக்ஸ் ஸ்டைலும் வந்து கொஞ்சம் வந்து போட்டு விட்டுட்டேன். இது வந்து அப்படியே க்ரோத் ஆகட்டும். இதில் என்ன மீன் வந்து விட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று வந்து நம்ம கடையில் வந்து பிளாட்டினம் டம்போயர் குட்டிகள் வந்து போட்டுருந்துச்சின்னு சொல்லியிருந்தோம்ல. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கரெக்டாக சொல்லியிருந்தாங்க 20 குட்டிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் 20 குட்டிகள் தாங்க இருக்குது. இதையே வந்து இதில் வந்து விட்டுக்கலாம். இது தெர்மோகோல் பாக்ஸ்னால வந்து அதுக்கு கொஞ்சம் கரெக்டாக வந்து இருக்குங்க. ஹீட்டும் ஆகாது, குட்டிகளுமே சீக்கிரமாக க்ரோத் ஆகும். சரி ஓகே, இதுக்கு ஒரு நல்ல ஃபுட்டை தந்து ஒரு 30 நாள் மட்டும் இதில் க்ரோத் பண்ணலாம். இதில் 30 நாள் கழிச்சு எந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் தெர்மாகோல் பாக்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா அது ஃபிஷஸ் வந்து வளங்க. அது கொஞ்சம் சீக்கிரமாக க்ரோத் ஆகும். அதுக்கு நல்ல ஒரு செட்டப்பாக இருக்குங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள்.